ஒரு மரியாதையே கிடையாதா? பெண்ணை கட்டின்னு சொன்னா உனக்கு சில நிபந்தனை இருக்கு. உன்னுடைய நிபந்தனை கட்டுப்பட்டாதான் கல்யாணம். ஆமா ஆமா. அப்படி இல்லன்னா கல்யாணம் நின்னு கல்யாணம் நடக்காது. சரி ஆகட்டும். சம்பந்தம் தானே. என்ன நிபந்தனை? திருமணம் நடந்த உடனே நீ யாருமே இருக்க கூடாது. 10 பேர் செத்துக்கணும். நீ என்னன்னா பண்ணிக்கோ. கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த காணகத்துல யாருமே இருக்க கூடாது சொல்றேன். ஆஹா. சரி. ஒரு தினங்களோ 2 தினங்களோ 1 மாதங்களோ பல வருடங்கள் கழித்து உன் மகளை பார்க்க வேண்டும் என்று சொந்த மொந்த ஒட்டார் உணவு யாருமே இங்க நாரி வரக்கூடாது. சம்மதனா கல்யாணம் நடக்கும். சூத்து காய்ச்சி மாதிரியா யாரும் வரக்கூடாது. ஒரு நாள் ஒரே ஒரு நாள் கூட வந்து ஒரு நாள் விட்டு போகலாம். அவர்கிட்ட வாரதில்லைன்னு சொல்றாரு. விட்டுருங்க சொன்னாங்கன்னா போயிடலாம். அப்படியே கால் புட்டுன்னு நினைக்கிறேன். சாப்பாடாவது கொஞ்சம் சாமி அந்த வைய பாத்துட்டு அப்படியே வாசப்புல நின்னு போன பாத்துட்டு போயிடுறேன் சாமி. காட்சி கொடுக்க சொம்மார மாட்டீங்க. ஏன்பா அவர் தான் ஒரு தடவை சொன்ன விட்டுருங்களாம். அதே மாதிரியே சாமி ஏன் பொண்ணு ஆனா இவ்வளவு சீக்கிரம் இந்த முனிவரை பார்த்துட்டு மாறும் நான் நினைக்கிறேன். மதுவுல போய் மரவாயில பிரித்து போதும். எல்லாம் போதும் போட அந்த ஆய்வுக்கு. சரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு சம்மதம். சம்மதம் தானே. சரி சரி. ஒரு சொக்கா தச்சு போட்டுக்கூடாது. நீ வச்சுக்கிறீங்க. நானும் பாத்துக்கிறேன். 3 வருஷமா இந்த சொக்கா தான் போட்டுங்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு கொடுத்துறேன். நீ ஒரு 2 வருஷம் போட்டுறேன். பொண்ணை கட்டிக்க போறேன். ஐயா பொண்ணா லிங்கனா உன்னை கட்டிக்க போறேன். நீ எங்கடா லிங்கிட்டே ஒரு நாள் ஒரு லிங்க வச்சிருக்கா ஜோதிக்கல பாக்கடா. அந்த இறைவன் என்ன ஒண்ணு சோதிக்கிறான்டா. அப்பாங்கவா அத ஒன்னே தான் கட்டிங்கற. அந்த வருஷம் புள்ள பாத்தா குழந்தை நீ தானே வளர்த்த பொறுப்பா? ஆமா. இது மொத்தம் என் சொத்து. மொத்தம் சொத்து. சொத்து குடிங்கதே. இது கார்த்தி மாசம் காட்டு மாயிச்சா ஊடு செஞ்சா முட்டு கொடுக்கும். நீ அங்க முட்டை கொடுத்துக்கோ. என்ன புரியா? என்ன தெரியுமா? என்ன தெரியுமாடா? இது கமண்டல நீரு, ஏரி கடல் நீர். இது உள்ள அடிக்க வச்சுக்கிறேன். நீ சந்தேகப்பட்டா இது உள்ள பாரு. இந்த உலகமே தெரியும். தெரிஞ்சா அந்த வாட்சிக்கு தான் முதல்ல உனக்கு தெரியும். கடல் நீர் அது உள்ள அடங்கிதுடா. ஒரு குடல் நீர் பூச்சி எங்கேயும் போவாது. அது நிரம்பினே இருக்க. மொத்தம் கொட்டினா கூட. இது உள்ள சிவன் அடங்கியிருக்கிறார். நமச்சிவாயம் அடங்கியிருக்கிறார். ஆமா பக்கமா வச்சிருங்க. மலர் மாளிகை கெட்டு வேலை கெட்டு வேலை. நல்லா 3ஆம் மாசம் வீட்டுக்கு வந்து போ. தாலி வாங்கணும். கல்யாணமே பண்ணிக்கிறேன். டேய் இதோட உங்க உறவுத்தோட முடிஞ்சு போச்சு. தாலி கட்டினா முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே கட்டளை போட்டிருக்கேன். மாமண்ணா திருமணம் உன் மகள் ஒரு மகன் திருமணம் முடிந்து விட்டது. இருந்தாலும் என்னுடைய மகளுக்கு வண்டி 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 வண்டியா சாமா கல்யாண சாமா ஏத்துறேன். எத்தனை சவரம் இதோ அத்தனை சவரம் ஏத்துதோ. உன் பொண்ணுக்கு கால் சவரம் பண்ண அந்த கரும்பாட்டின பில்லு வந்துருச்சாப்பா. அது வந்தீங்கன்னே தாங்க. இப்பட்லாம் அப்புறம் இந்த வருஷம் பொட்டியார் மருத்துவருக்கு நட்டுக்கிட்டு எங்களுக்கு வெட்டி கொடுத்துறோம். முந்தினத்தை கரும்பு புல்லு படுக்கிறாங்க. வீட்டுல புல்ல சொன்னாரு. திருப்பி புல்லு. எந்த பொண்ணு வேணா பொருள் வேணா உங்களுக்கு? ஐயா எனக்கு எந்த சொத்து வேணா சுதந்திரம். ஏனென்றால் ஒரு நாட்டு இளவரசி அவள்.
இன்று திக்கு விஜய் வருகிறென்றால் தனக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக இந்த உலகத்தில் நம்ம வெல்லக்கூடியவன், நம்ம வெல்லக்கூடியவன், எதிரி உள்ளவன், நமக்கு பகை உள்ளவன் யாராவது இருக்கிறான் என்று தனக்குத்தானே தேடி வந்து தன்னுடைய கணவனையே தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். இதில் எந்தவித குறையும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஒரு மகானை மணக்க வேண்டும் என்று கேள்விப்பட்ட உடனே சினம் பிறந்து விட்டது. என்னடா எத்தனை நாட்டு இளவரசர்கள் வரிசையில் இருக்கிறார்கள், ஒரு மகானை மணக்க போகிறாள் நம்முடைய மகள் என்று படையை திருத்திக் கொண்டு சமருக்கு வந்தாய் என்னோடு. உன்னுடைய சினம் என்னவென்று அறிந்தேன். எனது சீடர்களை எதிர்நோக்கி அனுப்பினேன். உனது படைகளை எனது படைகளை சந்தித்த இடத்திற்கு சந்தவாசல் படையோடு வந்து, இது சிறியதோர் ஆசிரமம். இப்ப திருமணம் வீடாக போச்சு. படையோடு வந்து இந்த இடம் வீடாக மாறியதால் படை வீடு. என் வார்த்தை கேட்பான்னு நினைக்கிறேன். திருமணம் முடிந்து உங்க நாட்டுக்கு போய் உங்க நாட்டு மக்களை பாருங்க. எங்க சமாச்சாரத்தை எங்க குடும்பத்தை நாங்க பாக்குறோம். கிளம்புங்க. இருந்தாலும் பெத்தாக்க அப்ப நான் போய் வரேன். நீங்க 2 பேரும் ஒரு வார்த்தை அதனால ஒரு வார்த்தை சொல்லிட்டு குடும்பம் ஐயா ஏதாச்சும் சொன்னா போச்சுக்காத. சரிப்பா, நல்லா பத்திரமா குடும்பம் ஐயா சொல்ற மாதிரி கேளு. முடிஞ்சா பாரு, இல்ல அடுத்த கடைசி வீட்டுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் அறக்கிறதே விளையாடா. வாழ்க்கையில தவறு செய்யாதே, கணவன் சொல்ல மீறி நடக்காதே சொல்லுவாங்க. மதியே தெய்வம் என்று நினைச்சு வாழி அப்படின்னு நீ சண்டை போட்டா முதல்ல அடுத்த நாள் சொல்ற பையன் ஒரு பையன் தான். பலகாரம் சுட்டு கொடுக்குறேன், சாப்பிட்டு போய் எந்த பலகாரம் வேணாடாப்பா, உன் பலகாரம் மொத்தம் நம்பி போய் கிடக்கு போ. முறுக்கனா ரொம்ப சாப்பிடுவேன், கிணு கடி பண்ணி எண்ணெயில சுடாத பலகாரமா சுட்டு கொடுறான். வளர்த்து பூனை யாரா பூனை? சரி வா அப்பா, என் வார்த்தை நீங்க அப்பன்னு நினைக்கிறேன். என் சொத்துலாம் கொடு. உன் சூத்தனையே பாத்துக்கோ. சொத்து சரி. முருக சொல்லு பார்த்தா யாரோ தோசை கல்ல தூக்கி போட்டுக்கிறாம்மா. தோசை கல்ல தூக்கி மேடா முறுக்கு தாண்டா சுட போறேன்டா. முருகு கடாயில எண்ணெய் கடாயை வச்சு சுடுவாங்க பேரு. நீ என்ன சொல்ற? தோசை கல்ல முழு சுடுவாங்க. நான் தான் சுட்டுக்கிறேன். நான் தான் மேல நீ எப்படி சுட்டுறது நான் பாக்கல. நீ சுட்டதில்ல. நான் உள்ள போய் இன்னைக்கு முதல்ல இருவேன். நல்லா பேன் வைக்கிறேன். காற்றாடி குடும்பத்தில் தப்பு விட்டுடாத. தள்ளி செலுத்தி 7 மினிட் எல்லாம் நடக்கும். சரி போய் வா. ஓ என்ன பாச்சே என்னன்னு தெரியல. என்னாச்சு? போக முடியலையே. போக முடியல. வேகமா போ. வேகமா ஓ நீ போகவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? போக முடியாது. என் சொத்து உங்ககிட்ட ஒண்ணு இருக்குது. பாரு 2 தான் இருக்கு. இன்னும் ஒரு சொத்து இருக்குது. அது உத்திராட்சி மாலை பாரு வச்சுங்கிற. இதான் என்ன ஈக்குதா? இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருந்த உன்னை மேல தூக்கி கண்ணே ரேணுகா உன்னை நான் மறக்க முடியும். உன் ரணத்தை சொன்னவனே ரோனண்டா ரணத்தை சொல்றீங்க அதிகமாக தான். கண்ணே ரேணுகா சுவாமி, நாம் இருவரும் நினைப்போல் என்னுடைய எண்ணம் போல் நாம் இருவருக்கு திருமணம் இருக்கிறது. இல்லற வாழ்க்கை இருபடி ஈடுபட வேண்டும். கவலையின்றி குடும்பத்திலே நடத்த வேண்டும். நாம் இருவர் ஆனந்தமா இருக்க வேண்டும். என்னழகு கலை மகளை கடந்தவளின் நிலை மகளை என்கிறார்கள். திருமகளின் பெருமை எடுக்கும் அருமையான மேனி கோபத்தின் கனியவதும் உன்னை கட்டதும் எனக்கு காதல் எண்ணம் மீறி கொண்டிருக்கிறது. உன்னை கட்டி அணைந்து இன்பம் பெற வேண்டும் என்று எண்ணம் தூண்டுகிறது. எவரும் இல்லாத நேரம் இளமை குழிக்கு பருவம் தன்னந்தனியில் தனித்திருந்தால் சுகம் கிடைக்காது. இருவர் கூடி கழித்தால் எல்லையில்லா இன்பம் பெறலாம். என் அருகேவா என் ஆட்சி